அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மீனம் ராசிக்கு 2025 ஜூன் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த பொது பலன் என்பது ஒரு கைடன்ஸ்க்காக எடுத்துங்க. இது ஒரு 10% தான். மீதி 90% நம்மளுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய தசாபுக்திகள் பிரதிபலிக்கும். நம்ம வாங்கி வந்த கொடுப்பனையை இந்த கோச்சார பலனும் பிரதிபலிக்கும். ஆனா அது ஒரு 10% தான் பிரதிபலிக்கும். ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா உங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவு எடுக்கிறது மட்டுமே நன்மையாகும். இப்போ இந்த 2025 ஜூன் மாதம் மீன ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்க்கும்போது குறிப்பா ஜென்ம சனி நடக்குது. அதாவது உத்திரட்டாதியில சனி பகவான் இருக்கிறாரு. அப்போ ஒரு கடுமையான மன அழுத்தம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். ஆனாலும் வேலை விஷயமா உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இந்த வருஷத்திலேயே உங்களுக்கு நன்மைகள் நடக்க போகுது. அந்த வகையில மத்தாளத்துக்கு 2 பக்கம் அடின்ற மாதிரி இருந்த காலகட்டம் போய் இப்போ ஒரு பக்கம் தான் அடி. அதாவது வீட்லயும் நிம்மதி இல்லை, வெளியிலயும் நிம்மதி இல்லைன்ற நிலைமை போய் இப்ப வெளியில நிம்மதியா இருக்க போறீங்க, ஹாப்பியா இருக்க போறீங்க. வீட்டுக்கு வந்தா மட்டும் கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கும். சில சொந்த பந்தங்களால சில டென்ஷன் இருக்கும். அதே போல உங்களை விட்டு பிரிந்து போன உறவுகளை நினைச்சு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையும் கொஞ்சம் மாறும். அதாவது மீனராசியை பொறுத்தவரை உறவை தேடிய பறவைகள் தான். ஸோ உங்களுடைய தேடுதல்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை சில பேருக்கெல்லாம், குறிப்பா சொல்ற சில பேருக்கெல்லாம் அந்த தேடுதல்கள் பூர்த்தி ஆகும். அதாவது நீங்க வரன் பார்க்குறீங்கன்னா வரன் அமையும், மறுமணத்திற்காக வரன் பார்க்குறீங்கன்னா வரன் அமையும். சில பேருக்கு எதிர்கால வாழ்க்கை துணைவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வரும். சில பேருக்கு எதிர்ப்பாளினுடைய நட்பு, காதல் போன்றவை ஏற்படும். ஆல்ரெடி காதல் இருக்கீங்க, நட்புல இருக்கீங்க, அதுல சின்ன பிரேக்கப் இருக்கு, அது ஒரு மன வருத்தத்தோடு இருக்குன்னா அவங்க திரும்பி பேசுவாங்க. அந்த பேசக்கூடியவர்கள் யாருக்குன்னாக ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. சோ அந்த வகையில உங்களை விட்டு போன சில உறவுகள் கூட உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. அதே போல நீங்கள் தேடக்கூடிய உறவும் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பும் ரேவதி நட்சத்திரத்துக்கு உண்டு. சரி, உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு இல்லையா அப்படின்னாக்க, உத்திரட்டாதி நட்சத்திரம் தான் சனி இருக்கிறாரே. உங்களை தேடி உறவே வந்தா கூட, ஒரு புதிய உறவு வருதுன்னா கூட அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் நீங்க இப்ப இல்லை. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்காது இந்த சனி பகவான். ஏதோ ஒரு வகையில உங்கள் மேல இருக்கக்கூடிய அந்த கருமேகங்கள் கலையாம அப்படியே இருந்துகிட்டு இருக்கிறதுனால சோகங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அதை மன அழுத்தமாக வெளிப்படும். ஆனாலும் உங்களுக்கும் பாத்தீங்கன்னா வேலை தொழிலில் இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கும். அதே போல புரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு எக்ஸ்பென்சஸ் அதிகமாயிட்டு இருக்கும். பொருளாதார ரீதியான ஒரு மன அழுத்தம், ஏற்ற இறக்கங்கள் இப்ப இருந்துகிட்டு இருக்கோம். உங்களை விட்டும் சில உறவுகள் பிரிந்து போயிருப்பாங்க. சில மனக்கசப்புகள் கடந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கும். அவங்க எல்லாம் வருவாங்களா அப்படின்னாக புரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும் அந்த மாதிரியான வாய்ப்புகள் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இல்லை. ஏன்னா ஜென்மத்துல, அதாவது உங்க நட்சத்திரத்துல ராகு இருக்கிறாரு. உங்களுக்குமே ஒரு டென்ஷன் இருந்துகிட்டு தான் இருக்கும். பினான்சியலி நிறைய அஃபெக்ட் பண்ற மாதிரி எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும். அதுலதான் அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய மாதமாக உங்களுக்கு இருக்கும். சில உறவு உங்ககிட்ட பேசலாம் கூட அதுல பெருசா எடுத்துக்காம உங்க வேலையை நீங்க பார்த்துட்டு இருக்கிற மாதம் தான் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. இப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வேலையில என்ன பாசிட்டிவ்னாக, குறிப்பா அரசு பணியில் இருப்பவர்கள் அல்லது பெரிய கம்பெனியில் இருப்பவர்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். மேலதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கும். சில பேருக்கு ஊதிய உயர்வோ அல்லது பதவி உயர்வுக்கான நல்ல செய்தி வரும். சில பேருக்கு நல்ல ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்கும். உங்களுடைய ஊருக்கு அருகாமையிலேயே, உங்க வீட்டுக்கு அருகாமையிலேயே ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல வேலை இல்லாமல் இத்தனை காலமாக வேலையை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதன் வகையில சில பேர் பயணங்கள் ஏற்படும், தொலைதூர பயணங்கள் ஏற்படும். வேற்று மாநிலம், வெளிநாடு போன்றவைக்கு கூட பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. மேலும் 4ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அது உங்களுக்கு பாசிட்டிவான விஷயம். குரு நல்லா இருக்கிறாரு. ஆனா சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் கொடுப்பாரு. 4ஆம் இடம் இருக்கிற இடத்துல குரு கெடுப்பாரு இல்லையா? அந்த வகையில சில ஹெல்த் இஷ்யூஸ் கொடுப்பாரு. 50 வயதுக்கு மேல நீங்க இருக்கிறீங்கன்னாக உடல்நலத்துல முன்னாடியே செக் பண்ணீங்க. பிபி, சுகர், கொலஸ்ட்ரால்லாம் செக் பண்ணி உரிய மருத்துவத்தை எடுத்துக்கங்க ரெகுலரா. அதே போல உறவுகளோட சில பகையை ஏற்படுத்தும். மேலும் இந்த சூரியன் மாதத்தோட முதல் பகுதியில 15 நாள் 3ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. எந்த ஒரு காரியம்னாலையும் இந்த முதல் 15 நாளுக்குள்ள செயல்படுத்திக்குவீங்க. சில பேருக்கு வீடு மாற்றம் கூட ஏற்படும். சில பேர் ஒரு ஊர் மாற்றத்தை கூட இந்த 15 நாள்ல சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. சில பேருக்கு நீங்க அட்டெண்ட் பண்ற இன்டர்வியூ, நீங்க
செயல்படுத்தக்கூடிய நல்ல காரியங்கள் சக்சஸ் ஆயிடும். மாதத்தோட பிற்பகுதியில சூரியன் 4ஆம் இடத்துக்கு போயிடும். 4ஆம் இடத்துல சூரியன், குரு, புதனும் அங்கேயே ஆட்சி பெறாரு. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு சிவராஜ யோகம், அதாவது சூரியனும் குருவும் சேர்ந்த சிவராஜ யோகத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில வந்து வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மதிப்பு மரியாதை இருக்கும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், குறிப்பாக தாயின் பெயரில் பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், வாழ்க்கை துணைவரின் பெயரில் பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை கூடுதலான வருமானம் வரும். கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் கூடுதலான வருமானம் வரும். அதே சமயத்துல இந்த புதன் ஆட்சி பெற்று இருக்கிறனால உங்களுக்கு வாழ்க்கை துணைவர் வகையில கூட ஆதாயங்கள் இருக்கும். பிரியாம இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்றேன். ஒரே வீட்டுல இருந்து ஒரு மனஸ்தாபத்தோடு இருக்கிறீங்கன்னா கூட இந்த மாதத்தை பொறுத்தவரை அந்த மனஸ்தாபம் இல்லாம இருப்பீங்க. வாழ்க்கை துணைவரோட ஒரு நெருக்கம் இருக்கும். அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா சில உறவுகளால கலக்கங்கள், மனக்கவலைகளும் வரும். குறிப்பா 4ஆம் இடத்துல சூரியன் வந்த பின்னாடி உங்களை சுற்றி சில சிக்கல்களும் அதற்கான தீர்வுகளும் கண்டுபிடிப்பீங்க. சோ அந்த சூரியன், புதன், குரு சேர்க்கை ஒரு வகையில பாசிட்டிவா இருந்தாலையும் ஒரு வகையில வந்து உறவு பகை, உடல்நலத்துல தொந்தரவு, பயணங்கள், அலைச்சல்கள் இதெல்லாம் ஏற்படுத்தும். மேலும் உங்களுக்கு சனி ராசியில் இருக்கிறாரு, ஜென்மத்தில் இருக்கிறார் இல்லையா, அது உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை உருவாக்கும். நிறைய டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். சனி 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால வாழ்க்கை துணைவரின் உடல்நலத்துல கவனம் செலுத்தீங்க. அவருக்கு கூட ஹெல்த் இஷ்யூஸ் வந்து போகும். குறிப்பா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே வாழ்க்கை துணை ஒரு வகையில கொஞ்சம் கருத்து வேறுபாடும் வந்து போகும், அல்லது அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து போகும். சில பேர் சற்று பிரிந்திருப்பீங்க, அதாவது சண்டை சச்சரவு போட்டு பிரிஞ்சிருக்கக்கூடியவர்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சேரக்கூடிய வாய்ப்பு இல்லை. அதே போல ரேவதி நட்சத்திரத்தில் நீங்க பிறந்து பிரிஞ்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் இருக்கு. அதாவது பொருத்தம் கரெக்டா இருந்து ஜாதகத்திலையும் எந்த தோஷங்களும் இல்லாம இருந்து தொழில் காரணமாக பிரிந்திருக்கீங்க, அல்லது ஒரே வீட்டுல இருந்து அந்யோன்யம் இல்லாம இருக்கிறீங்கன்னாக அவர்கள் சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லது நீங்க ஒரு ஊர்லயும் வாழ்க்கை துணைவர் ஒரு ஊர்லயும் இருக்கிறாங்கன்னாக நீங்க சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனா தோஷங்களோடு இருந்து, குறிப்பா கலஸ்தர தோஷம், தார தோஷம் போன்றவை இருந்து மேட்சிங்கும் சரியா இல்லாதவங்களுக்கு சேரக்கூடிய வாய்ப்பு இல்லை. இதைதான் நம்ம பேசிக்கலா புரிஞ்சுக்கணும். நம்ம ஜாதகத்துல தான் இருக்கு அதற்கான பதில். இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க மீன ராசியை பொறுத்தவரையிலும் 12ல ராகுவும் 6ஆம் இடத்துல கேது இருக்கு. கேதுவோடு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் செவ்வாயும் இருக்கும். 2 குடியவன் 6ஆம் இடத்துல இருக்கும் போது நீங்க நல்ல விஷயத்தையே பேசுனீங்கன்னா கூட அதை வந்து கெட்டதாக எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா குடும்ப உறவுகள் தான் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் அவங்களாலதான் உங்களுக்கு சில தொந்தரவு வரும், அல்லது ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு 3வது நபருடைய தலையிட்டால குடும்ப வாழ்க்கையில சில தொந்தரவு வரும். அதை அனுமதிக்காதீங்க. நீங்களும் போய் மற்ற குடும்பத்துக்கு கருத்து சொல்லாதீங்க. இந்த 2ஆம் இட அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க கருத்து சொன்னா கூட அது தவறா புரிஞ்சுக்குவாங்க. வாய் தவறி கூட நீங்க ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா கூட அது மன வருத்தத்தை ஏற்படுத்தும். அதே போல 2ஆம் இடத்துல சுக்கிரன் இந்த மாதத்தை பொறுத்தவரை இருக்கு. நடை உடை பாவனைகளில் மாற்றத்தை ஏற்படுத்துவீங்க. புதிய தோற்ற பொலிவோடு இருப்பீங்க. 8ஆம் இடத்த சுக்கிரன் பார்க்கறதுனால திடீர் தனவரவும் ஏற்படும். அதே போல திடீர்னு பண நஷ்டமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே சமயத்தில் அதற்கு கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. சில பேர் லாபமற்ற விஷயத்துல ஈடுபட்டு பணம் நஷ்டமாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. குறிப்பா வயதானவர்களாக இருக்கீங்கன்னாக்க பண விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற விஷயத்துல யாருக்கிட்ட பணம் கொடுக்குறீங்களோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு எவிடன்ஸை மேக் பண்ணீங்க. குறிப்பா இந்த நிதி சார்ந்த விஷயங்கள்ல பரிவர்த்தனை பண்ணும்போது கவனமா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால மேக்சிமம் உங்கள் வார்த்தைகள் வந்து மற்றவர்களால் தவறாக புரிந்து கொள்வதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு. 8 குடியவன்றதுனால சொல்றேன். நீங்களே கொஞ்சம் நெகட்டிவா பேசிட்டீங்கனாலே கொஞ்சம் மன வருத்தங்கள் அடைவாங்க. ஸோ அதனால கொஞ்சம் மௌனமா இருக்கிறது இந்த மாதத்தை பொறுத்தவரை நல்லது. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்க இந்த குடும்பஸ்தானாதிபதி 6ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு கேதுவோடு இணைஞ்சிருக்கிறதுனால பொருளாதார ரீதியாக கொஞ்சம் நிறைய எக்ஸ்பென்சஸ் ஆகும். அதே போல சில விஷயங்கள் விளையாட்டுத்தனமா நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளால பணம் நஷ்டமாகலாம். எதையும் ஒரு கைடன்ஸ் வச்சு, அல்லது ஒரு வெல்விஷர் அல்லது ஒரு குருநாதருடைய அட்வைஸை வச்சு நீங்க செயல்படுங்க பாருங்க, எதுவுமே பாதிப்பு வராது. 6ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருக்கிறது ஒரு நிலையில வந்து பாத்தீங்கன்னாக்க வழக்குகள் இருக்கீங்கன்னா அதுல சக்சஸ் உண்டு. தேர்வு எழுதுறீங்கன்னாக்க அதுல சக்சஸ் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு விரும்பிய கோர்ஸே சேரத்துக்கான வாய்ப்புகள் வரும். ஆனா கொஞ்சம் பணம் எக்ஸ்பென்சஸ் ஆகும். சில பேர் நீங்களே கூட படிச்சு முடிச்சுட்டு இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வேற ஏதாவது படிக்கலாம் அப்படின்ற எண்ணங்கள்லாம் வரும். படிக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த வருஷம் உண்டு. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கேது செவ்வாயால எதிரிகளை வீழ்த்துவீங்க. உங்களுக்கு இடைஞ்சல்கள் கொடுத்து கொண்டிருந்தவர்களால் இனிமேல் பெரிய அளவுக்கு மன வருத்தம் இல்லை. ஏன்னா கேது உட்கார்ந்துட்டார் 6ஆம் இடத்துல. வழக்குகள்லாம் வெற்றி வரும்.
ஆல்ரெடி டிவோர்ஸ் கேஸ் இருக்கு, சொத்து சம்பந்தமான கேஸ் இருக்குனாக உங்களுக்கு சாதகமாக அந்த வழக்குகள் செல்லும். அதனால இந்த மாதத்திலிருந்தே மேக்சிமம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க எதிர்ப்பு எதிரிகளால் பெருசா பாதிப்பு கிடையாது. நீங்க தான் அவங்களுக்கு டஃப் கொடுக்க போறீங்க. உங்களுக்கு பிரச்சனை என்னன்னா உங்க வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா கையாளணும். பண விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும். கடனுடைய அழுத்தம் மீனராசிக்கு நிறையவே இருக்கு இல்லையா? சோ அப்போ அந்த கடன் படும்போது கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். சில பேருக்கு வீடு வாகன கடன்களும் இந்த மாதத்தை பொறுத்தவரையில ஏற்படும். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து சில பேருக்கு வீடு கடன் வாங்கி வீடு வாங்குறது, வாகனம் கடன் வாங்கி வாகனம் வாங்குறது, இதெல்லாமும் ஏற்படும். சோ அதுலயுமே கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. நிறைய கமிட்மெண்ட் ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கஷ்டங்கள் ஏற்பட்டுடும். அதனால கொஞ்சம் கவனமா இருந்துங்க. சனி ராசியிலே இருந்து 7ஆம் இடத்தை பார்க்கும்போது சில நண்பர்களால கூட சில கஷ்டங்கள் வரலாம். சொல்ல போனா சில நண்பர்களால கூட உங்கள் குடும்ப வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வரலாம். அதனால எதுலையுமே கொஞ்சம் உஷாரா இருந்துக்கிறது நல்லதுதான் இந்த மாதத்தை பொறுத்தவரை. மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும்னாக 10க்குரியவன் 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்தையே பார்க்கறதுனால சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் புதிய திட்டத்தை தீட்டி தொழிலை மாத்தி யோசிச்சு நல்லபடியா செய்ய போறீங்க. அதே போல கடையை மாத்துறது, தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதன் மூலம் ஆதாயம் வரும், தாராளமா செய்யலாம். எதுக்கும் உங்க ஜாதகத்தையும் பார்த்துங்க. அதே போல வேலைக்கு போறவங்களுக்கும் வேலையில ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சேலரி ஹைக் ஆகும். மற்றபடி டென்ஷன் இல்லாம இருப்பீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல. சப்போஸ் பதவி உயர்வு கிடைக்கல, ஊதிய உயர்வும் கிடைக்கல அப்படின்னா கூட டென்ஷன் இல்லாம மேலதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கும். கௌரவமா இருப்பீங்க, சலிப்பு இல்லாம இருப்பீங்க. அடுத்தது இந்த தொழிலை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ், வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், நிர்வாகம், ஆடிட்டிங், பேங்கிங், அதே போல புரோகிதம் பண்ணக்கூடியவர்கள், மேலும் கம்ப்யூட்டர், ஐடி, ஸ்டேஷனரி இந்த துறைகளில் இருப்பவர்கள், மண்மனை நிலம் தொடர்பாக கமிஷனுக்கு வேலை பார்க்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் கூடுதலான வருமானங்கள் வரும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு பதவி ஊதிய உயர்வு எதிர்பார்க்கலாம், அல்லது ஒரு ஃபேவரபிள் இடமாற்றமாக எதிர்பார்க்கலாம். அதே போல பெரிய கம்பெனியில் இருப்பவர்களுக்கு பிரச்சனை இல்லை, நல்ல வருமானம் எல்லாம் வரும். வேலையில் இருந்த வந்து நெருக்கடி உங்களுக்கு குறையுது, அதுதான் பாசிட்டிவான விஷயம். ஒரு பக்கம் சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போங்க, இதுவும் மாறும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் எதுனாக்க பழனி முருகனை வழிபாடு செய்யுங்க. ஏன்னா செவ்வாய் 6ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு கொஞ்சம் சில பிரச்சனைகளையும் உருவாக்கும். அதனால தந்தைக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் கூட வரும். 9க்குரியவன் இல்லையா, 6ஆம் இடத்துல இருக்கும்போது கேதுவோடு இணையும் போது பூர்வீக சொத்துல சில பிரச்சனை அல்லது தந்தைக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அல்லது தந்தையை பிரிஞ்சிருக்கிறது போன்றவையெல்லாம் வரும். ஸோ அப்போ நீங்க பழனி முருகனை வழிபாடு செய்யுங்க. பழனி முருகன் கோயிலுக்கு போக முடியாதுன்னு வீட்டுல இருந்தே பழனி முருகனுடைய சிலையை வச்சோ அல்லது போட்டோ வச்சோ வழிபாடு செய்யுங்க, நன்மைகள் நடக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.